முன்னாள் எம்பி சத்யபாமா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மக்களுக்காக என்ன நினைத்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி தர வாய்ப்பாக அமையும். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவோம். அது ஒன்றே நமது லட்சியம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவர்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியை கொடுத்துட்டே இருக்காங்க. அது என்னங்கிறது இப்போ இன்னும் வந்து இப்ப எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா தான் தெரியுங்க. எல்லாம் நீங்க நேற்று பாத்தீங்கன்னா நம்பியூர்ல கொடுத்தாங்க நைட்டுங்க. இன்னைக்கு வந்து பேரூராட்சியில் இருக்கிறவங்க கோபி வந்து கிழக்கு மேற்குங்க நகரம் எல்லா பகுதியில இருந்துமே இன்னைக்கு வந்து கோபியில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. என்னங்க ஆமாங்க, இது தொடர்ச்சியா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது நேற்று நம்பியூர்ல நடந்துச்சு. இன்னைக்கு நேற்று நம்பியூர்ல மட்டும் 2000 பேர் கொடுத்திருக்காங்க. கட்டாயப்படுத்தி எங்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு இருக்குது. அங்கே வந்து ஒரு கவுன்சிலர் வந்து அந்த கூட்டத்தில் எழுந்து குரல் கொடுத்தாரு. இங்க வந்து இப்ப நடக்கிறது வந்து தன்னெழுச்சியா நடக்குதா அல்லது வந்து நீங்க வந்து அவங்களை இல்ல அவங்களே தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்னா வச்சு அவங்க எல்லாம் கூட நின்று தான் கொடுத்தாங்க. இல்ல அது வந்து இல்ல நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்க. ஆமாங்க. இல்ல நான் எதுக்கு தயாருங்க. இல்ல நான் இப்பதான் நான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து இல்ல நான் பொறுப்புல இருக்கிறேன். இல்ல நான் வந்து இப்ப பொறுப்புல இருக்கிறேன். நானே நான் வாங்கிக்க முடியாதுங்க. நான் வந்து மற்றவங்கள்ட்ட தாங்க நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ஆமாங்க, ராஜினாமா பண்றேன். போக போக தானே தெரியுங்க. இப்ப நான் நேற்று ஆரம்பிச்சாங்க நம்பியூர்ல, இன்னைக்கு கோபியில நடந்துட்டு இருக்குது. இனி இப்படியே தொடர்ச்சியா அவங்கவுங்க என்னென்ன செய்யறாங்கன்னு இனி போக போக தானே தெரியுங்க. வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் தொலைபேசியில சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து அவங்க சொல்லும் போது நாங்களும் வந்து இப்போ இங்கெல்லாம் நல்ல எழுச்சியாக இவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, நாங்களும் செய்கிறோம் எங்கெங்க அங்கே பகுதியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது போக போக தான் தெரியும் நம்மளுக்கு. சரி சரி. தற்போது முன்னாள் எம்பி சத்யபாமா செய்தியாளர்கள் மத்தியில் பேசியவற்றை பார்த்தோம்.